ஒன்று தட்ட முடியுதா? இல்லைன்னா அப்புறம் இப்படி விட்டுருங்க. என்ன டைட்டில்? குயவன் களிமண். இந்த டைட்டில் ஞாபகம் வந்துச்சு சார், இந்த வார்த்தை வந்துச்சு, குயவன் களிமண். சரி, குயவன் களிமண் என்ன நினைக்கிறீங்க? இல்ல நீ காட்டுக்கெல்லாம் போத. குயவன் களிமண் என்ன நடக்கும்? இந்த பாட்டர், இந்த கிளே என்ன பண்ணுவாங்க? ஷேப் பண்ணுவாங்க, மோல்ட் பண்ணுவாங்க தானே? வேற என்ன பண்ணுவாங்க? அழகாக்குவாங்க. வேற நான் இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறேன். சரி, உருவாக்கும் போது பாத்திருக்கீங்களா எப்படி பண்ணுவாங்கன்னு? அடுத்து என்ன பண்ணுவாங்க? எப்போ உடைப்பாங்க? செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது சரி வரலனா அந்த டைம்ல இந்த வார்த்தை தான், உடைக்கப்பட்ட பாத்திரமானே ஜி மேஜர், உபயோகமற்றிருந்தேன். தெரியுமா? ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. ஆனாலும் நீங்க என்னை ஒருவர் கூறியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. ஓ, நீர் மட்டும் பெருகணும். என்ன சிச்சுவேஷன் என்ன? உடைக்கப்பட்டு நின்றேன். அப்ப எனக்கு இதுதான் வந்துச்சு, உடைப்பாரு. இந்த உருவாக்குற குயவன் சரி வரல என்ன பண்ணுவாங்க? உடைப்பாங்க. இன்னைக்கு நான் அதை பத்தி தான் பேச போறேன். தேவன் நம்மளை சில நேரத்தில் அப்படின்னு நீ நினைப்ப, அதுதான் இல்ல. கைய தட்டு. குயவன் எப்பொழுதுமே வணையுவான். சரி வரலன்னா என்ன பண்ணுவான்? உடைப்பான். ஆனா நல்ல குயவன் அவனுக்கு என்ன பண்றான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அவன் என்னத்தை வணையிறான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அவன் என்ன பண்ண போறான்னு அவனுக்கு நல்லா தெரியும். இப்ப இந்த உடைக்கிறவன் பாத்தியா, இவனுக்கு வந்து என்ன பண்றான்னு தெரியாது, என்ன பிளான் இருக்குன்னே தெரியாது. ஆனா நல்லா படிச்சவன் ப்ரொஃபஷனலுக்கு தெரியும் என்ன பண்ண போறேன், என்ன மாதிரி உருவாக்க போறேன், என்ன மாதிரி தட்டுல செய்யணும் அவனுக்கு தெரியும். அவன் கைக்கு அந்த களிமண் கரெக்டா போயிருச்சுன்னா அந்த களிமணுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம கரெக்டா வணைஞ்சிருவான். ஆனா இந்த படிக்காதவன் முட்டாளு கையில அந்த களிமண் போனுச்சுன்னு வையன், வணைவான். சரியில்லை போடுறா. இப்ப நீ எந்த குயவனை பத்தி பேசுறன்னு உனக்கு நான் சொல்றேன். நீ நினைச்சிட்டு இருந்த பத்தியா அந்த குயவன் களிமண் இருக்கிற உன்னை உடைப்பாருன்னு? அதுதான் இல்ல. உடைக்கவர் கடவுள் அல்ல, உடைக்கிறவர் பிசாசு. உன்னை உடைப்பது கடவுள் அல்ல, உன்னை உடைப்பது பிசாசு. அந்த சூழ்நிலையை நான் நிற்கும் பொழுது, உடைஞ்சிருக்கும் போது அவன் சொன்னான், சபையை சாத்திட்டு போடா அப்படின்னு. அப்ப நினைச்ச, ஓ சபையை சாத்தணுன்றதுக்காகவே இந்த சூழ்நிலையை என்னை கொண்டாந்து விட்டேன்னா, சபை நிக்கணுன்றதுக்காக எங்க அப்பா என்னை எவ்வளவு தூரத்துல கொண்டு போவாரு பாத்தரலாம்டா. நீயா இல்ல நானே சாவர வரைக்கும் இந்த சபையை சாத்த மாட்டேன். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் இந்த சபையை நான் சாத்தவே மாட்டேன். நீனே கொல்ற வரைக்கும், நான் செத்தாதான்டா இங்க சபை சாத்தப்படும். அது வரைக்கும் எதுவுமே நான் என்ன தைரியத்துல, எந்த தைரியத்துல பேசுறேன்னு தெரியல சார். எனக்கு யாரும் இல்ல, பேக்கப்லாம் கிடையாது. நம்ம சிங்கிள்டு. ஆனா சிங்கிள்டு மேன், ஜீரோ மேன் வித் ஒன் காட் இஸ் தி ஹீரோ. அதனால தேவன் இருக்காரு. இப்ப நான் வசனத்துக்கு போயிடலாம். the potter and the clay, குயவன் களிமண் பத்தி பேசுறேன். ஜி மேஜர்ல வந்துருங்க பிரதர். வாசிங்க ஐசையா 64:8. இப்பொழுது கர்த்தாவே, நீர் எங்களுடைய யாரு? நீர் எங்களுடைய இயேசு சொன்னார் பரலோகத்தில் இருக்கிற. இயேசு ஏன் சொல்ல பூலோகத்தில் இருக்கிறவரை போல பரலோகத்தில் ஒரு பிதா இருக்காரு ஏன் சொல்லல? ஏன்னா பூலோகத்தில் இருக்கிற உங்க அப்பன் உன்னை நடு ரோட்ல விட்டுட்டு போயிடுவான். பூலோகத்தில் இருக்க உங்க அப்பன் உனக்கு காசு கொடுக்க மாட்டான்.
பூலோகத்துல இருக்க உங்க அப்பன் உங்க அம்மாவை டிவோர்ஸ் பண்ணிடுவான். பூலோகத்துல இருக்க உங்க அப்பன் வீட்டுக்கு வர மாட்டான். பூலோகத்துல இருக்க உங்க அப்பன் தண்ணியை போட்டு ரோட்ல படுத்துருவான். நீ இந்த அப்பெல்லாம் பார்த்துட்டு ஓ அவரும் அப்படித்தான் வர பத்தியா, அங்கதான் ஃபெயிலியரு. கையை தட்டு. அதனால இயேசு சொன்னாரு, உலகத்தின் அப்பாவை போல இல்ல, உனக்கு ஒரு அப்பா இருக்காரு, அந்த அப்பா பரலோகத்தின் அப்பா. உனக்கு வேணானா விட்டுரு. இந்த பரலோகத்தின் அப்பா கரத்தில் நீ இருக்கிறனால அவருக்கு தெரியும் சார் உனக்கு சிறப்பானது செய்வாரு. வாசிக்கல, எங்க அப்பா என்ன அப்பாவா? your father, you are our father. நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறீர், நாங்கள் அனைவரும். ஓகே ரைட். இப்ப அடுத்த ஸ்லைடு போங்க சிஸ்டர். நம் யாவரும் அவருடைய. இதை நிறைய பேர் பேசியிருக்காங்க, குயவன் களிமண் நிறைய சபையில பேசிருக்காங்க. so many people have talked about it. அவங்க எடுக்கிற ரெண்டே வார்த்தையை மட்டும் நான் சொல்லிடுறேன், 2 பாயிண்ட்ஸ். அதுல இருந்து எடுக்கிற 2 பாயிண்ட்ஸ், மேஜர் பாயிண்ட்ஸ். முதல் பாயிண்ட்ஸ் என்னன்னா, குயவன் களிமண்ணை பத்தி பேசினாங்கன்னா அவங்க சொல்ற விஷயம், trust him and go through the process for our faith to be tested. என்ன சொல்றாங்க? என்ன புரியுதா? நீ குயவன் பத்தியா, மனைவன் பார்த்திருக்கியா? அது ஒரு ப்ராசஸ். என்னது? உனக்கு பிரச்சனை, கவலை, கண்ணீர் எல்லாம் இந்த ப்ராசஸ் வழியா நீ போகிதான் ஆகணும்னு யார் சொல்லி கொடுத்தா? உலகம் சொல்லி கொடுக்கல. மைக்க பிடிச்சிட்டு என்ன மாதிரி பாஸ்டருங்க சொல்லி கொடுத்தாங்க. என்ன மாதிரி பாஸ்டருங்க, என்ன மாதிரி, அதாவது என்ன மாதிரி பாஸ்டருங்க இல்ல, என்ன மாதிரி காயாவா இருக்கிற பசங்க சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பாஸ்டருங்க குயவன்ல கையை, நீ களிமண் தானே, ஆண்டவர் உன்னை வணையும் போது பிரச்சனைலாம் வரும், அது வழியா போ, ஏன்னா அப்பதான் உன்னோட விசுவாசத்தை சோதித்து பார்க்க முடியும். அப்படி யார் சொல்லி கொடுத்தா? இதுதான் மேஜர் திங். என்னன்னா நம்ம அவரை நம்பணும், நம்பி இப்படிப்பட்ட விஷயத்துல கடந்து போய் தான் ஆகணும். அப்பதான் நம்மளுக்கும் அவருக்கு நம்ம அவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம் சாலிட்டான விசுவாசமா இல்லையான்றது, நம்மளுக்கு வருகிற பிரச்சனை, நம்மளுக்கு வர கண்ணீர், கவலை, இதெல்லாம் தான் நம்மளை உருவாக்கும். ஆண்டவர் இதெல்லாம் அனுப்பி தான் நம்மளை என்ன பண்ணுவாரு? உருவாக்குவாரு. ஏன்னா அவர் குயவன், நீ. அப்ப பிரச்சனை, கண்ணீர், கவலை எல்லாத்தையும் உள்ள விட்டு நீ எவ்வளவு நீ விசுவாசிக்கிற, உனக்கு கேன்சர் அனுப்பிட்டு அவர் மேல இருந்து பாப்பாரு, ஏன் நீ எவ்வளவு விசுவாசிக்கிற சிஸ்டர். ஏன்னா உங்க அப்பா உலக அப்பல்ல, அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. உனக்கு வந்து வயிற்று வலியை கொடுத்துட்டு அவர் மேல இருந்து பாப்பாரு, நீ விசுவாசிக்கிறியா, நீ விசுவாசிக்கிறியா, நான் உன்னை வணைந்து கொண்டு இருக்கிறேன். எங்க இருந்துடா வரீங்க? கடன் பிரச்சனை கொடுத்துட்டு, கடவுங்க நல்ல கடவுங்கப்பா, குட், நான் பாக்குறேன் நீ எவ்வளவு என் மேல விசுவாசமா இருக்கிற. தொட்டில ஆட்டிட்டே இருந்து டக்குனு தள்ளி விட்டு, அழுவு நல்ல அழுவே. இது உங்க உலக அப்பன் செய்வான், எங்க அப்பன் செய்ய மாட்டாரு. சோ அந்த சூழ்நிலையில போகும்பொழுது என்ன பண்ணணும்னா, நீ அவரை நம்பணும். அப்பதான் உன் விசுவாசம் அவர் மேல எப்படி இருக்குன்னு அவர் பாக்குறாரு. சார் யார் பாக்குறாரா? அவர் உன் விசுவாசத்தை பாக்குறாரு, நீ எவ்வளவு அவர் நம்பிக்கிறேன்னு. வர அடுத்தது வரேன், இப்படிதான் சொல்லி நம்மளை ஏமாத்திருந்தாங்க. என்ன பண்ணாங்க? நம்மளும் அதுக்கு பின்னாடிதான், ஆமா பிரதர், என்ன சிஸ்டர் ஆச்சு, கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, அதனால பிரதர் இதன் வழியா தேவன் என்னை சரிப்படுத்திடுவார், இதன் வழியா நான் விசுவாசத்தை அவர் மேலதான் வைத்திருக்கிறேன். உன்னெல்லாம் எதுக்கு நீ ரட்சிக்கப்பட்டனே தெரியல. இப்படியே சொல்லி புதுசா ஒருத்தன் வரான் பாத்தியா, அவனையும் நீ இப்படியே ஆக்கிடுற. அவன் இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் வரான், அவன் கை கொடுக்க. பிரதர் பாடா இருக்கு பிரதர், நான் விசுவாசத்தை அவர் மேல் வைத்திருக்கிறேன், என் விசுவாசம் எவ்வளவு பலம் உள்ளதா இருக்கின்ற அவர் எனக்கு விரோதம், எனக்கு இந்த மாதிரி காரியங்களை கொடுத்து நீ வழி நடத்துகிறார். அவன் பாப்பான், என்னடா அற்புதம் செய்வாருன்னு சொன்னாங்க, இது என்னடா? அவனும் ஆமா சிஸ்டர், உடனே நாளைக்கு அவனுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்தா, ஆண்டவரே என் விசுவாசத்தை பார்த்துக் கொள்ளும்ன்றான். புரியுதா? ஆனா எங்க போதுனே தெரியல கிறிஸ்துவ. ஆனா அவங்க நம்ம சொல்றாங்க, கிறிஸ்துவ எங்க போதுன்னு தெரியல, இந்த மாதிரி ஆட்கள் மைக்க கொடுத்துட்டு. சரி விட்டு, என்ன விஷயம், உன்னை அவரு நம்பணும்னா உன்னை சில விஷயத்துல கொண்டு போய் மோல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா அப்பதான் உன் விசுவாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இதுக்குள்ள வசனத்தை வாசிங்க. யாக்கோப்பு 1:2-3. என் சகோதரரே, என்ன விதமான, அழகா சொன்ன, பல விதமான சோதனைகள் சொல்லு அழகா. என்னப்படும் போது, அகப்படும் பொழுது, இந்த வசனம் கோட் பண்ணுவாங்க. சொல்லி அதான் போட்டிருக்கேன்.
உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. எப்படி ஏத்துக்கணுமா? உனக்கு கடன் பிரச்சனை வரும்போது, உனக்கு வியாதி கேன்சர்ல இருக்கும்போது சந்தோஷமா ஏத்துக்கணுமா? ஏன்னா அது வழியா தேவன் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறபடினால் நீ சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி வராங்க பத்தியா? எந்த இப்படி அவங்க நம்மள இப்படி சாப்பிடுவாங்க, அவங்க அப்படி சாப்பிடுவாங்க. ஆனா வெளியே இந்த பக்கம் நல்லா பேசுறாரா பாஸ்டர், ஆனா ஒருத்தன் தோடு போட்டுட்டு இப்படி பேசினா இவர் தீமையை விதைக்கிறான்றாங்க. சரி விட்டு அப்பப்ப போயிருது அங்க. சரியா? இந்த வசனம் தான் கோட் பண்ணுவாங்க. நீ சந்தோஷமா அந்த வழியா போகும்பொழுது எல்லாத்தையும் ஏத்துக்கணும். ஏன்னா அவர் உன்னோட விசுவாசத்தை எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாக்குறாரு. சரி, ரெண்டாவது கேசா கேட்டதுக்கு பதில். இப்ப குயவன் நல்லா உருவாக்கிட்டு வர்றாருல, இந்த பாட்டை உருவாக்கிட்டு வர்றாருல, இந்த பாட்டை கொஞ்சம் நெளிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்ணுவாரு குயவன்? என்ன போட்டிருக்கேன்? என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? நல்ல சத்தமா உடைக்கணும். கிறிஸ்துவரலா இருக்கிற நாம் இயேசுவின் வாழ்க்கையிலே இயேசு ஏற்றுக்கொண்டு வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே நம் தேவனால் உடைக்கப்படுவோம். ஆமெனா? இப்படின்னு சொன்னாங்க. எப்ப? குயவன் களிமண் டாபிக்க பேசும்போது ரெண்டு விஷயம். ஒன்னு, விசுவாசத்தை தேவன் சோதிப்பதுக்கு சில விஷயத்தை கொடுப்பாரு, அது வழியா உன்னை போல் பண்றாரு. ரெண்டாவது, நீ சரியா வரலன்னு வையேன், மீட்டர் சரியா வரலன்னு வையேன், அவர் தூண்டி போடும்போது நீ வந்துடணும், இல்லைன்னா கொக்கி போட்டுருவாரு. எவ்வளவு வில்லமான கடவுளை காட்டிட்டீங்க. வந்து வலையை வீசுவாருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவனை கொஞ்சம் எகித்தாலமா நின்றான். முடியாது, ஏசு நம்ப மாட்டேவா. இப்ப தூண்டி போடுவாருன்னாங்க. இப்ப வரல, கொக்கி போட்டுருவாரு. பாத்துக்கோ, அவர் கொக்கி குமார்ல வந்து போட்டுருவாரு. வாங்கடா. நீ சரி வரலன்னு என்ன பண்ணிடுவாரா குயவன்? என்ன பண்ணுவான்? அந்த களிமண் சரி வரலன்னா என்ன பண்ணணும்? ஏன்னா உடைச்சாதான். இப்போ ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு வெளியே. If you want to be used, you have to be. உடைக்கப்பட்டால் தான் உருவாக்கப்பட முடியும், உடைக்கப்பட்டால் தான் உபயோகப்படுத்த முடியும். ஒரு கூட்டம் வெளியே சுத்திக்கிட்டு இருக்கு இப்படி பிரசங்கம் பண்ணி. நீ உடைக்கப்பட்டால் தான் தேவன் உன்னை பயன்படுத்த முடியும். சரி, வர இதுக்கப்புறம் அதாவது இப்படி பேசி நீங்க உடைக்கப்பட்டாலும் அடுத்தது பிச்சு போடுவேன். இதுக்குள்ள வசனத்தை வாசிச்சிடறம்பா. நீ என்ன பண்ண வேணும்? நீ உடைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நம்மளும் தான் நம்பிக்கிட்டு இருந்தோம். எபிரியர் 12:1-11. எபிரியர் காலத்தில் எது? இங்கிலீஷ்ல no discipline is enjoyable while it's happening, it is painful. டிசிப்ளின் என்ன தெரியுமா? உன்னை டிசிப்ளின் படுத்துறதுக்கு தேவன் உன்னை உடைப்பார். ஏன்னா உடைச்சாதான் நீ டிசிப்ளின் ஆவ. அப்படி தானே சிஸ்டர்? சரி, உங்க ஹஸ்பண்ட் எல்லாத்துலயும் டிசிப்ளினா இருக்காரா சிஸ்டர்? இல்ல தானே? ஆனா கூட வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? இதை சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். நான் எவ்வளவு பெரிய வீணா போனவன்னு என் பொண்டாட்டிக்கு தெரியும். ஆனா என் பொண்டாட்டி நீ கட்டிக்கிட்டு மாரடிக்கிறா. இல்ல சும்மா சொல்றேன் உதாரணத்துக்கு. உடைக்கலாம் தானே நீ, ஆனா முடியாது. ஏன்னா அன்பு சார், அன்பு அதெல்லாம் அங்கெல்லாம் போடல. நான் இப்படி இங்கே வந்துடுறேன். நீ உடைக்கப்பட வேண்டும் சொல்லி கொடுத்தாங்க. ஆண்டவர் உன்னை உடைப்பாரு சார். உடைச்சாதான் நீ டிசிப்ளினா வருவ, இல்லைன்னா நீ சரியா வரமாட்ட. ஆமா, ஏன்னா அவர் உன்னை நம்பி தானே அழைச்சாரு. அவர் அழைக்கும் போது உன்னை நம்பி தானே அழைச்சாரு. வா ஜேகே சார், நான் உன்னை அழைச்சி அப்படி தானே அழைச்சாரு. ஏன்னா அவர் அவரை நம்பி அவனை அழைக்கல, உன்னை நம்பி தான் அழைச்சாரு. இப்போ நீ சரியில்லைன்னா பார்த்து தான் உடைப்பாரு. இங்க லெஃப்ட் கை, அங்க லெஃப்ட் காலு, அப்புறம் தலையை தூக்கிடுவாரு. ஏன்னா அவர் உன்னை நம்பி தான் அழைச்சாரு. அதனால உன்னை டிசிப்ளின் பண்றதுக்கு உன்னை உடைப்பார் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சரியா? இப்ப போயிடலாம். அடுத்த ஸ்லைடு போங்க சிஸ்டர். பட் உன்னை உடைப்பதும் இல்லைன்னா உன் விசுவாசம் அவர் மேல எவ்வளவு இருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்கு, உன்னை உருவாக்குறதுக்கு சில பிரச்சனைகள்லாம் கொடுக்கறது, இதெல்லாம் உண்மையா? பட் இஸ் திஸ் ட்ரூ? சொல்லுங்க, நல்லா யோசிச்சு சொல்லணும். கொக்கி குமார் நல்லா யோசிச்சு சொல்லணும்பா. சரி, பட் இஸ் திஸ் ட்ரூ? சரி, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னுக்கு இது உண்மையா? தேவன் நம்மளை உடைப்பாரா? தேவன் நம்மளை உருவாக்குறதுக்கு, விசுவாசத்தை அவர் மேல எவ்வளவு இருக்குன்னு பாக்குறதுக்கு, நம்மளுக்கு பிரச்சனை எல்லாம் கொடுப்பாரா அப்படின்றதுக்கு முதலாவது நீ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னுக்கு
முதலாவது இதை புரிஞ்சுக்கணும். என்னது போடுங்க ஸ்டார்ட். Before that என்னத புரிஞ்சுக்கணும்? In which end are you? தமிழ்ல சொல்லுங்க. அப்படின்னு உனக்கு புரிஞ்சாதான் நான் இதுக்கு முன்னுக்கு சொன்ன 2 விஷயமும் உனக்கு புரியும். இப்ப நீ சொல்லு, இந்த கரம் யாரு? அப்பா. என்னப்பா? அப்பா. இந்த கரம் யாரு? குயவன். இப்ப நீ 2 கரத்துல எந்த கரத்துல இருக்க? இந்த கரம் வலிச்சுச்சுன்னா கொஞ்ச நேரம் கையை எடுக்கலாம். இந்த கரம் வலிச்சுச்சுன்னா எடுத்தா என்ன ஆகும்? அப்ப பிள்ளை விழுந்துட்டு விழுந்துருச்சுடா அப்படி திரும்பி தூக்குறவர் உங்க அப்பா. அப்ப உங்க அப்பா யாரு? உங்க அப்பா உன்னை கீழே விழாமல் காக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் தானே. அவர் எப்படி உன்னை முதலாவது நீ யாரு கரத்துல இருக்குன்னு புரிஞ்சாதான் எடுத்துக்கோ. இதெல்லாம் உனக்கு இதெல்லாம் எவ்வளவு, இதுக்கெல்லாம் நீ காணிக்க செக் எழுதிடணும். 1000 வழி செக் எழுதி போட்டுறணும். இதெல்லாம் $1000 million ரெவலேஷன். முதல்ல நம்ம யார் கையில இருக்கோன்னு பாத்துக்கீங்க சார். நீங்க கடவுள் கையில இல்ல, நீங்க அப்பா கையில இருக்கீங்க. நீங்க அப்பா கையில இருக்கீங்க. நீங்க யாரு? 2 பேர் வந்துருச்சீங்களா? இது 2 யார் கையில இருக்கீங்க சார்? இத ஒண்ணே என் கையில தூக்க முடியாது சார். ஆனா வசனம் சொல்லுது, நம்ம எல்லாரையும் அவர் உள்ளங்கரத்தில் போடுறா. நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா, நம்பரும் காத்திருந்து பாருடா. 2 பிள்ளைங்க வரியதுக்கே எனக்கு நாக்கு தள்ளிரும். ஆனா எல்லாத்தையும் அவரோட கையில. எவ்வளவு ஒரு நல்ல அப்பா சார். சார் இவ்வளவு நல்ல அப்பாவை போய் நீ என்னென்னமோ சொல்லி காட்டி கவலைக்காரனா மாத்திட்டீங்களா சார்? புரியுதா? முதலாவது நம்ம யாரோட கையில இருக்கணும் புரிஞ்சுக்கீங்க. நீங்க குயவன் கையில இருக்கிற கையில இல்ல, நீங்க தேவனுடைய கரத்தில் உங்க அப்பா கையில இருக்கீங்க. குயவன் நினைச்சா கையை எடுக்கலாம், குயவன் நினைச்சா தண்ணியை தொட்டு தடவலாம். ஆனா அப்பா நினைச்சார்னா எடுக்க முடியாது சார். ஏன்னா இந்த கரம் உன்னை தாங்கினது நீ நல்லவர்னால அல்ல. சிலுவையில இயேசு ரத்தத்தை சிந்தி அவரையும் உன்னையும் இணைத்தார். அந்த ரத்தத்துக்கு அவர் மதிப்பை கொடுக்கிறாரு. அந்த ரத்தத்துக்கு தான் பிதா மதிப்பு கொடுக்கிறாரு. அந்த ரத்தத்தினாலதான் பிதா உன்னை எவ்வளவு பாதுகாப்பா உன்னை பாதுகாக்கிறாரு பாரு. இந்த பிள்ளையை கீழே போட்டா என்ன சார்? அவன் என்ன கிரேசி? என்ன அந்த பிள்ளையை கீழே போட்டா? இல்ல அந்த பிள்ளை மூக்கு சரியில்லை, நம்ம மனைவிறது சொல்றேன். இந்த பிள்ளைக்கு மூக்கு சரியில்லை, அப்படி மூக்கை பிடிச்ச திருப்பிடும். மூக்கை பிடிச்சாருன்னா என்ன ஆகும் இந்த பிள்ளை? சொல்லுங்க. இல்ல தலை முன்னுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கு, அதனால சரியில்லை அந்த அமைப்பு, தலையை திருப்பிடுவோம்னா என்ன சிஸ்டர் ஆகும்? ஏன் சார் இப்படி கொடுமையா காட்டுறீங்க கடவுளை? எவ்வளவு நல்ல அப்பா. சரி, முதலாவது நீ என்ன புரிஞ்சுக்கணும்? யாரு கையில இருக்க? நீ நல்ல ஒரு அப்பா கையில இருக்க. நீ ஒரு அப்பா கையில இருக்கிறத மறந்துடாத. தயவு செய்து கையெடுத்து கும்பிடுற உங்க அப்பா கையில நீ இருக்கிற. அப்பான்னா நீ உலகத்துல இருக்கிற பாக்குற அப்பாவை பார்க்காத. அதான் இயேசு சொல்லி கொடுத்தார், பரலோகத்தில் இருக்கிற பரம பிதா. இந்த பிதாவை நீ உலகத்துல இருக்கிற அப்பாவோட இணைக்கவே முடியாது. உலகத்தின் அப்பா நீ தப்பு பண்ணா வீட்டுக்கு விட மாட்டான். ஆனா இந்த அப்பா நீ எவ்வளவுதான் தப்பு பண்ணாலும் மறுபடியும் உன்னை தேடி வருவாரு. உனக்கு சந்தோஷம் வராது, விட்டுரு. அடுத்தது போயிடலாம். முதல்ல நான் சொன்னேன் ப்ராசஸ். பிரச்சனை, தோல்வி இதெல்லாம் வரும் பொழுது நீ அதை வழியா கடந்து போகணும். ஆண்டவர் அதை கொடுத்து உன்னை உருவாக்குவார். எதற்கு? உன்னோட விசுவாசத்தை பார்க்கிறதுக்கு. அப்படித்தானே அங்க முதல் இது போட்டேன். இப்ப வார்த்தையை சொல்றேன், போடுங்க வசனத்தை. நல்லா கவனி. பிரச்சனை, பாடு, தோல்வி, கவலை, குடும்ப பிரச்சனை இதெல்லாமே உன்னை மோல் பண்ற விஷயம். இதை வச்சு தானே உன்னை மோல் பண்றாரு. கரெக்டு தானே? அப்படித்தானே சொன்னாங்க. பிரச்சனையை வச்சு உன்னை உருவாக்குவாரு. ஆனா ஐசையா அதே புத்தகத்துல 53:4 சொல்லுது, படிங்க சத்தமா. மெய்யாகவே
மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டவரை எப்படி மறுபடியும் உனக்கு கொடுப்பாரு? இந்த கடவுள் இந்த பிரச்சனைங்கிற ப்ராசஸ்க்குள்ள நீ உன்னை போகணும்னு தானே சொன்னீங்க. ஆனா அந்த ப்ராசஸையே உனக்காக 2000 வருஷத்துக்கு முன்பதாக அவர் எடுத்துக்கொண்டார். புரியுதா? இப்போ அவர் அந்த பிரச்சனை, கவலை, கண்ணீர், தோல்வி, துன்பம் எல்லாத்தையும் அவரே எடுத்துக்கிட்டனால, இப்போ எல்லாத்தையும் அவர் எடுத்ததுனால எப்படி மறுபடியும் உனக்கையே அதே வழியில கொண்டு போவாருன்றது என்னுடைய கேள்வி. புரியுதா நான் சொல்றது? சிலுவையிலே அவர் தாமே நம் பாடுகளை, அப்போ உன்னை பாடின் வழியாய் கொண்டு போவது இல்லை. உன்னை பாடு வழியா கொண்டு போகிறது எது என்றால் பிசாசு. பக்கத்துல சொல்லு, பிசாசு. கடவுள் கொண்டு போகிறாரு பிரதர், விசுவாசத்தை சோதிக்கிறாரு பிரதர், பிச்சு போடுவோம் பிரதர். பிசாசு கொண்டு போறான், கடவுள் இல்லை. ஏன்னா கடவுளுக்கு எடுக்க தெரியும் சார். புரியுதா? உன்கிட்ட எதெல்லாம் பலவீனமா இருக்கா அது எல்லாத்தையும் உன்கிட்ட நல்லது மட்டும்தான் இருக்கும். கொடுத்தது மறுபடியும் எடுக்கவே மாட்டாரு. எது நல்லது கொடுத்தாலும் அதெல்லாம் எடுக்கவே மாட்டாரு. யோபு சொன்னா கொடுத்ததை கொடுத்தீர்கள்னா, ஆனா உண்மையா உன்கிட்ட எதெல்லாம் கொடுத்தாரோ அதெல்லாம் எடுக்கவே மாட்டாரு. புரியலன்னா இசை யாருக்கு கொடுத்தாரு பைபிள்ல? டேவிட்ல. இசை நேச்சராகவே யாருக்கு? லூசிஃபர். இப்ப லூசிஃபர் இந்த இசையை எங்க கொண்டு போனா? உலகத்துக்கு கொண்டு போனானா? இப்ப உலகத்துல தான் அனிருத், ஏ ரமணி இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. இப்ப இந்த உலக மியூசிக்ஸை யார் காஸ்பல் மியூசிக்லாம் அடிக்கவே முடியாது. ஆமா தானே? இப்ப இந்த மியூசிக் யாருக்கு கொடுத்தாரு? யாருக்கு? லூசிஃபருக்கு கொடுத்த இந்த மியூசிக்கோட வரத்தையே அவர் புடுங்கல சார் இன்ன வரைக்கும். சார் பிசாசு கொடுத்த லூசிஃபருக்கு கொடுத்த அந்த மியூசிக்கோட வரத்தையே இன்ன வரைக்கும் அவர் புடுங்கல சார். அப்புறம் எப்படி சார் உன்னோட ஆசீர்வாதத்தை அவர் புடுங்குவாரு? எப்படி உன்ன உறவை அவர் புடுங்குவாரு? எப்படி உன்னை நேசிக்கிறவர் அவர் புடுங்குவாரு? புரியலையா கேசா? புரியல? இப்படி கேட்டுறணும். அப்ப நான் தெளிவா சொல்லிடுவேன். லூசிஃபருக்கு தான் தேவன் பரலோகத்தில் இசை வாசிப்பதற்காக, இசையின் மேன் அவன் தான் வர்ஷிப். அவன் ரெக்கையை திறந்தாலே அவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். மியூசிக்கோட இன்சார்ஜே அவன் தான். சோ அவனை அப்படியே கீழே தள்ளிட்டாரா? இப்போ அந்த விஷயத்தை அவன் அப்படியே உலகத்துக்கு கொண்டு போயிட்டான். மியூசிக் இப்போ உலக மியூசிக் தான் வேர்ல்ட்லே பெஸ்ட். அனிருத் இந்த எல்லா மியூசிக், நம்ம காஸ்பல் மியூசிக்ஸ்லாம் பக்கத்துலேயே நிற்க முடியாது. இப்போ இந்த மியூசிக் வரத்தை பிசாசுக்கு தான் தேவன் கொடுத்தாரு. இப்போ கொடுத்த வரத்தை எடுத்தாரா? இப்போ மியூசிக் கொடுத்ததே எடுக்கலன்னா தேவ பிள்ளை உனக்கு கொடுத்தது எப்படி எடுப்பாரு? அழிவை கொடுக்கிற பிசாசுக்கு கொடுத்ததை எடுக்கலன்னா உன்கிட்ட கொடுத்ததை எப்படி எடுப்பாரு? சரி, அவர் உன்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். முடிஞ்சா உன்னை பாடின் வழியா அவர் உருவாக்க மாட்டாரு. சரி, அடுத்தது போயிடலாம். இப்ப அந்த பாடின் வழியா நீ போகும்போது என்ன பண்ற? உன்னோட விசுவாசம் என்ன படுது? நீ அவர் மேல எவ்வளவு விசுவாசம் வைத்திருக்கிறேன் என்று அவர் உன்னை பார்க்கிறார். அதனாலதான் உன்னை பாடின் வழியா கொண்டு போகிறாரு தானே? உன் விசுவாசத்தை அவர் பார்க்கிறாரு. அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. உன் விசுவாசம் அவர் மேல எவ்வளவு இருக்குன்னு தேவன் அப்படிதான் பண்ணுவாரு. இப்ப சொல்றேன், விசுவாசம் உன் விசுவாசமே இல்லை. அங்க பாரு, தாம் யாருக்கு முன்? அவருக்கு முன்ன எவருக்கு முன்? சொல்லு. அவருக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தை வருது பரிசத்தில் வீட்டு இருக்கிறார். 1 படி 12 படிச்ச? சரி, படி. இது 3 படிக்கிற? 1 3 படி. அப்ப ஏன் என்னோட தமிழ் ஹெப்ரூஸ் கரெக்ட் தானே? ஓகே. இல்ல, அது விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோம் ஆகிய அப்படின்னு வருமே. சரி, வரலையா? சரி, தமிழ்ல நான் நினைக்கிறேன் 4வது வசனம் 5வது வசனம். வாசி. விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை. இப்ப யார் தான் விசுவாசத்தை ஆரம்பிக்கிறா? யார் தான் முடிக்கிறா?
அப்புறம் அவர் தான் கொடுக்குறாரு, அவர் தான் முடிக்கிறாரு. எதுக்கு அவர் வந்து மறுபடியும் உனக்கு பிரச்சனை கொடுத்து அந்த விசுவாசம் இருக்கலன்னு பார்க்க போறாரு? கையை கொடுக்கும் போதே அவருக்கு தெரியும் நீ எவ்வளவு அவரை விசுவாசிக்க போறேன்னு. முடிக்கும் போது அவருக்கு தெரியும் நீ எவ்வளவுதான் அவரை விசுவாசிருக்குன்னு. இந்த ரெண்டு இடையில எதுக்கு சார் பாட கொடுத்து நீ ஒண்ணு எவ்வளவு மேல அவர் சார் கொலைகாரனா மாத்தாதீங்க. புரியுது சொல்றது? அப்ப பாடியும் கொடுக்க மாட்டாரு, உனக்கு விசுவாசம் எவ்வளவு இருக்குன்னு டெஸ்ட் பண்ண மாட்டாரு. ஏன்னா அவருக்கு தான் தெரியுமே, நீ அவர் தானே ஆரம்பமே, அவர் தானே முடிவே உன்னோட விசுவாசம். ஆமா தானேக்கா, இதுல போய் எவ்வளவு விசுவாசம் நான் கொஞ்சம் பாத்துக்கிறேன் அப்படிலாம் அவர் வர மாட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் நான் தாண்டா ஆரம்பிச்சேன், நான் தாண்டா முடிப்பேன். நீ எவ்வளவுதான் தலைக்கீழன்னு நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னாலும் எனக்கு தெரியும் நீ எவ்வளவு விசுவாசிக்கிறேன்னு. சார் இவ்வளவு நல்ல கடவுள் சார். இப்ப விசுவாசத்தை சொல்லிட்டேன்னா சரி, இப்ப அடுத்தது போயிடலாம். இதுதான் கிளைமேக்ஸ், முடிக்க போறேன். உடைக்கப்படுதல். ஆதியாகமம் 1:33-31. எல்லாவற்றையும் பார்த்தார். வானத்தை பார்த்தார், பூமியை பார்த்தார், தண்ணியை பார்த்தாரு, கடலை பார்த்தாரு, மணலை பார்த்தாரு, மனுஷன் மிருகத்தை பார்த்தாரு, செடியை பார்த்தாரு, கொடியை பார்த்தாரு. கடைசியா திரும்பி நம்ம பையப்புல ஆதாம பார்த்தாரு. பார்த்துட்டு 6 நாள் சென்று திரும்பி பார்க்கிறாரு. அவர் படைத்தது எல்லாம் நலம் என்று, இப்ப படைத்தது எல்லாம் நலம் என்று கண்டதை எப்படி உடைப்பார்? படைச்சது நல்லதுன்னு பார்த்த கடவுள் எப்படி அது நல்லது இல்லை என்று உடைப்பார் என்று கேள்வியை கேட்கிறேன். சும்மா பேசிட்டு இருக்காதீங்க சார். கடவுளை பத்தி தப்பா கோபப்பட்டனா? இல்ல, என் கடவுள் எங்க அப்பன் நல்லவன் சார், எங்க அப்பன் நல்லவன் சார். அவரை போய் தப்பா காட்டிக்கிட்டு பேசிட்டு இருக்காதீங்க. நல்லது என்று கண்டதை எப்படி அவர் உடைக்க முடியும்? உன்னை நல்லது என்று கண்டார். உன்னை நீ தாயின் கருவில் நீ உருவாவதற்கு முன்பதாகவே இதுதான் அகிலம் என்று பெயர் அழைத்த தேவன் இது நன்மை என்று கண்டதை எப்படி உனக்கு பாடுகளை கொடுத்து, வேதனைகளை கொடுத்து, துன்பத்தை கொடுத்து, கடனை கொடுத்து உன்னை உடைப்பார்? நல்லது என்று கண்டதை அவர் ஒரு நாளும் அசுத்தம் என்று எண்ண மாட்டாரு. கையை தட்டு, புரிஞ்சுக்கோ. எல்லாத்தையும் நல்லதா தான் பாக்குறாரு. சரி, இப்ப அடுத்தது வந்துடுறேன். இல்ல பிரதர், அப்பயும் நம்மள உடைப்பாரு நீ சொன்னா, இந்த வசனத்துக்கு அப்புறம் நீ வாயே திறக்க கூடாது. இந்த வசனத்துக்கு அப்புறம் எவனும் வாயை திறக்கிறது, ஆண்டவர் நம்மளை உடைப்பாரு, உருவாக்குறதுக்காய் நம்மளை உடைப்பார் அப்படின்னு யாராவது சொன்னீங்க, சரி. ஐசையா 53:10, ஐசையாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க, எவரை? கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமாகி, அவரை எவரை? அவரை பாடுகளுக்குள் படுத்தினார். அவர் ஆத்மா தன்னை குற்றவாளியாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தம் சந்ததியை கண்டு நீடித்த கைய தட்டு. 2 விஷயத்தை சொல்றேன். தேவன் உன்னை நொறுக்க சித்தம் கொள்ளவில்லை. தேவன் இயேசுவாகிய கிறிஸ்துவை சிலுவையின் மீது நொறுக்கும்படிக்கு சித்தம் கொண்டு இருந்தபடியினால் அவர் அவரை நொறுக்கினார் உன் நிமித்தம். ஆகையால் உன்னை அவர் நொறுக்க மாட்டார். காரணம், உன்னை அவர் நொறுக்குவதில்லை. காரணம், அவர் நொறுக்கப்படும் பொழுது பிதா கிறிஸ்துவுக்குள் ஒரு சந்ததியை கண்டார். அந்த சந்ததி தான் பிரியா, அந்த சந்ததி தான் மீனா, அந்த சந்ததி தான் தீனா, அந்த சந்ததி தான் நான். இந்த சந்ததி எல்லாம் இந்த பூமியிலே உடைக்கப்படாமல், வியாதி இல்லாமல், தோல்வி இல்லாமல், துன்பம் இல்லாமல் வாழும்படிக்காகவே பிதா இயேசுவாகிய குமாரனை நொறுக்க சித்தம் கொண்டார்.
கையை தட்டு. அப்படிதான் சார் இருக்கணும். போடுங்க அடுத்தது. அவ்வளவுதானா? தைரியமாரு, கடவுள் உன்னை நொறுக்க மாட்டாரு, ஆனாலும் நொறுக்குவாரு. எப்படின்னு சொல்றேன், எப்படி சொல்றேன்? இந்த கடன், வியாதி, கேன்சர்லாம் கொடுத்து நீ நொறுக்க மாட்டாரு. நீ ஒருத்தனை மன்னிக்காமே இருப்ப பத்தியா, வசனம் உனக்கு வரும் பத்தியா, உன்னை நீ நேசிப்பது போல. இங்க அடி இல்ல, இங்க குத்துறது இல்ல, வசனம் தான் சார். இதுலயும் நீ உடைக்கப்படுற பத்தியா. இந்த உடைப்பு வேற, அவங்க சொன்ன உடைப்பு வேற. இப்ப நான் நல்ல உடைப்ப சொல்லிட்டு இருக்கேன், அவங்க சொன்னதெல்லாம் கெட்ட உடைப்பு. வார்த்தையில தான் உன்னை புடமிடுவார். நீ மன்னிக்கவே முடியாம, நான் மன்னிக்கவே மாட்டேன்பா அப்படின்னு நீ நிப்பா பத்தியா, வசனம் வரும். உன்னை நீ நேசிப்பது போல பிறரும் நீ நேசி. அது முடியாதா? நான் உன் அக்கிரமெல்லாம் நான் மன்னித்திருக்கிறேன் அல்லவா, நீ இன்னொரு அக்கிரமத்தை மன்னிக்க கூடாதா? தேவன் எப்பவுமே அன்புல தான் சார் வந்து எல்லாத்தையும் டீல் பண்றாரு. நீங்க சொல்ற இந்த வியாதி வறுமெல்லாம் கொண்டு வந்து நம்மள உடைக்க மாட்டாரு சார். அதற்காகவே அவருடைய குமாரனை நொறுக்க சித்தமானார். ஏனென்றால் நான் நொறுக்கப்படக்கூடாது என்பதற்காய். இப்ப புரிஞ்சா? உங்க அப்பன் யாரு? உங்க அப்பன் நல்ல அப்பன். இவங்க சொல்ற அப்பன் கிடையாது. நீ காபா நீ இத்தனை நாள் ஒரு போல பண்ணிட்டு இருந்திய, ஓ ரபா, அந்த அப்பா கிடையாது. நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நீ யோசிக்கவே முடியாது சார் இவரை. இப்ப ஒன்னு சொல்றேன், ஒருவன் உனக்கு அவரை பத்தி விவரித்து சொன்னாலும் உன்னால அவரை நம்பவே முடியாது. அப்படிப்பட்ட கடவுள். புரியலன்னா நீ 10 வாட்டி தப்பே பண்ணிட்டு அதே தப்ப பண்ணி இருந்தாலும் உன்னை அவர் நேசிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. இப்படி நான் சொல்றது உன்னால ஏத்துக்க முடியாது. ஏத்துக்க முடியாதனாலதான் அவர் கடவுள் சார். ஏத்துக்க முடிஞ்சா சாதாரண மனுஷன், ஏத்துக்க முடியலன்னா தான் அவர் கடவுள். புரியுதா? அதனால நீ நல்ல கரத்தில், அந்த கரத்துக்கு பேரு அப்பா. பக்கத்துல சொல்லு, அப்பா சொல்லு. நல்ல அப்பா கையில இருக்கீங்க. அவர் உங்களை உடைக்க மாட்டாரு, அவர் உங்களை நொறுக்க மாட்டாரு, அவர் உங்களுக்கு தீமையே செய்ய மாட்டாரு சார். நல்ல அப்பா. கண்களை மூடி, கண்களை மூடி, எல்லாரும் எழுப்பி நின்று கடைசியே. ஐயோ டைம் போனதே தெரியல. கர்த்தர் நல்லவர். ஜீசஸ் நன்றி செலுத்துகிறோம். ஹோலி ஸ்பிரிட், ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் எங்களுடைய தகப்பனாய் இருக்கிறீர். அந்த தகப்பனுடைய கரத்தில் எங்களை நீ தாங்குகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வந்த யாவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொரு மகள் மீதும் இருக்கட்டும். தேவனுடைய தயவு ஒவ்வொரு மகள் மேலும் இருக்கட்டும். தேவனுடைய இரக்கம் ஒவ்வொரு மகள் மேலும் இருக்கட்டும். தேவனுடைய சமாதானம் ஒவ்வொரு மகள் மேலும் இருக்கட்டும். என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லல, என் செயலில கலந்திருக்கீங்க. ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில், ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், அன்பினாவி all of us. Jesus, Jesus,
ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ. வல்ல ஆவியானவரே, ஓ ஜீசஸ், வல்ல ஆவியானவரே, தெளிவினா ஆவியானவரே, ஆவியானவரே, ஓ ஆவியா அன்பின் மகிமையின் மேகம் என் ஜீசஸ். ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் மேகத்துக்காய் நன்றி. தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்ததுக்காய் நன்றி. உம்முடைய கரத்தில் எங்களை யாவரையும் ஒப்பு கொடுக்க. தேவ மகிமை எங்களை ஆளுகை செய்யட்டும். செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஆவியானவரே, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் நினைவுல கலந்திருக்கீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். உங்கள் கைகளில் தேவனுடைய சரீரம் அப்படின்ற எண்ணப்படுகிற இந்த அப்பமும் தேவனுடைய ரத்தமும் உங்கள் கைகளில் இருக்கு. தேவன் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து இதை வாங்கி பூசியுங்கள். இது உங்களுக்காய் எனக்கு எல்லாருக்காகவும் பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னார்.
இதை பானம் பண்ணும் பொழுது நீ என்னெல்லாம் அடி உன் சரீரத்தில் வாங்கணுமோ அந்த எல்லா அடியும் உனக்காக சிலுவையில் அவர் வாங்கினார் என்பதை நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். வியாதி பட்ட என்ன அடி நீ வாங்குவியோ அந்த வியாதியின் அடியே அவரோட சரீரத்தில் அவர் வாங்கினார். மாம்சத்தின் இச்சைகள் உன் சரீரத்தில் எவ்வளவு நீ அடி வாங்கணும்னு நினைக்கிறியோ அந்த அடி எல்லாத்தையும் அவர் வாங்கினார். உன்னோட மாம்ச சரீரத்தில் என்ன விஷயம்லாம் நடக்கும், அதனால என்னதெல்லாம் நீ அடி வாங்கணும் அப்படின்னு இருந்துச்சோ அது எல்லாத்தையும் சிலுவையில் அவர் நமக்காய் அடிக்கப்பட்டு பிக்கப்பட்டார். இந்த எண்ணம் தான் உனக்கு மைண்ட்ல இருக்கணும். அபாத்திரமாய் இதை புசியாதீங்கள் சொன்னது பாவம் பண்ணிட்டு இதை புசிக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. அடிப்பட்ட இந்த சரீரத்தை யோசிக்காம உன் பாவத்தை யோசிச்சுட்டு இருக்க பத்தியா, அதுதான் அபாத்திரம். எப்பொழுதுமே நீ தவறினால் கூட உன் தவறுகளை நீ யோசிக்க கூடாது. தவறுகளை சரிப்படுத்துகிற இந்த சரீரமாகிய கிறிஸ்துவின் சரீரம் உன் தவறை விட பெரியது. உன்னோட திட்டம் உன் நோக்கம் எல்லாம் அப்படிதான் யோசிக்கணும் தவிர அதை குறைச்சி உன் தவறை யோசிச்சனா அதுக்கு பேர் தான் அபாத்திரவம். நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு வர்றது சாமிக்கு இது எடுக்கிறது தான் அபாத்திரம்னு சொல்லி கொடுத்தாங்க. அபாத்திரம் அது கிடையாது. இதை யோசிக்காம இருக்கிற பத்தியா, அதுதான் அபாத்திரம். அதனால என்ன அடிலாம் நீ சரீரத்தில் வாங்கணுமோ அதெல்லாம் இயேசு உனக்காய் வாங்கினார். இந்த சரீரம் உனக்காய் பிக்கப்பட்டது. ஆகையால் இதை புசிக்கும் போது உன்னுடைய இப்ப இருக்கிற சரீரத்தில் எந்த பலவீனெல்லாம் இருக்கிறதோ, எந்த வியாதிலாம் இருக்கிறதோ, எந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதோ, இந்த சரீரம் உன் உடலுக்குள் போகும் பொழுது இந்த உடல் தேவனுடைய சரீரம் மரித்து எப்படி உயிர் தெழும்போது ஒரு புதிய சரீரம் வந்ததோ அதே சரீரம் உன்னுடைய சரீரமாய் மாறும். அந்த மகிமை இந்த சரீரத்துக்கு இருக்கு. ஆகையால் எல்லாரும் ஒன்றாய் இணைந்து நம் தேவனுடைய இந்த பிக்கப்பட்ட சரீரத்தை பானம் பண்ணுவோம். அந்தபடியே அவர் திராட்சை ரசத்தை எடுத்து, இது உனக்காய் சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையான ரத்தம். உடன்படிக்கை எவ்வளவு மகிமை உள்ளதுன்னு உனக்கு தெரிஞ்சாதான் இதை நீ புசிக்கும் போதே வேல்யூ இருக்கும். இந்த உடன்படிக்கை தேவன் உன் பேரில் பண்ணவில்லை, சிலுவையிலே சொந்த ரத்தத்தில் இந்த உடன்படிக்கை செய்தார். ஆகையால் நீ தவறும் பொழுது நீ பாவி அல்ல. இந்த உடன்படிக்கை உனக்கு இருக்கிறபடினால் நீ நீதிமானாதாய் எண்ணப்படுகிறாய். காரணம், இந்த உடன்படிக்கை இன்று இருந்து நாளைக்கு மாறுவதில்லை. இந்த உடன்படிக்கை உனக்காய் நித்திய காலமாய் செய்யப்பட்ட உடன்படிக்கை. அதனால இப்படிதான் உன் மைண்டை கொண்டு வந்து இங்க வைக்கணும் தவிர நான் பாவி என் பாவத்தெல்லாம் அப்படிலாம் கொண்டு வரக்கூடாது. அப்படிலாம் கொண்டு வந்தனா அதுக்கு பேர் தான் அபாத்திரவம். தெளிந்த புத்தியோடு நீ பானம் பண்ணும் பொழுது இது என்ன வேலை செய்யணுமோ அது உன் சரீரத்தில்